ஹலோ கைஸ், வெல்கம் டு வர்ஷிகா விலாக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் டு ஸ்கூல். ஸோ இந்த புது அகாடமி இருக்க வர்ஷிகாவுக்கு நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம், என்னென்ன புதுசாக வாங்கியிருக்கோம், எங்க இருந்து வாங்கியிருக்கோன்றதை இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்கூல் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக். ஸோ இந்த பேக்கை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் வாங்கினேன். இந்த பேக்கில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டோட நேமை வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வர்ஷிகா பேர் போட்டே வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு யூனிகார்ன் பேக்கு. இந்த பேக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப் மேலே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பவுச் டைப்பில் இருக்குது. ஸோ நம்ம வந்து கலர் பென்சில்ஸ் இல்லை இவங்களுக்கு வேறு ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அவங்க வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் டைப் இருக்குது. இதுக்கும் வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி ஸ்நாக் பாக்ஸ்லாம் வேணும்னா அவங்க இதில் வச்சுக்கலாம், தனியாக அவங்க எடுத்துகிட்டு போகல அப்படின்னா. ஸோ இந்த பேக்கில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கிளாஸி டைப்பில் இருக்கிற இந்த ஷிம்மரி கலர் தான். அதுக்கப்புறமா உள்ளே வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று நோட் புக்ஸ்க்கு, இன்னொன்று வந்து பெரிய புக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது, அதனால் நாங்கள் இதையே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த நம்மளோட ஸ்கூல் பேக்கை மேட்ச் பண்ணுற மாதிரியே இந்த பவுச் ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஷாப்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். மை லிட்டில் போனி அப்படின்ற டீமில் இருந்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கிளாத்துமே நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லா சைடுமே வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பென்சில் பவுச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ரைட்டிங் பேட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பேட் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இந்த ப்ரௌன் கலர் பேடை தவிர வேறு எதுவுமே தரமாட்டாங்க. ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மாதிரிலாம் வாங்கணுன்ட்டு. ஸோ இந்த வாட்டி இந்த மாதிரி பார்த்ததுனால நான் இதுவே ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இதை நம்ம எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி துபாய் கனி அந்த ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அடுத்து வந்து இந்த ஃபோல்டர்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து நான் 3 ஃபோல்டர் வாங்கியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஃபோல்டர் வேணும். அப்புறம் அவளுடைய டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் அவள் கொண்டு வருவா. ஸ்கூலில் வைக்கிறதுக்கு ஒன்று, வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் அவள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பேக்கில் ஒரு ஃபோல்டர் இருக்கும், நம்ம வீட்டில் ஒன்று இருக்கும். ஸோ 3மே ஒரே டிசைனில் எடுத்திருக்கேன். அவளோட பேக்கில் வந்து யூனிகார்ன் இருக்குது அப்படின்றதுனால அவளோட ஃபோல்டரும் நான் யூனிகார்ன் அண்ட் ரெயின்போஸ் இருக்கிற மாதிரியே எடுத்துட்டேன். ஃபோல்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இருக்கிற ஸ்கூல் போகிற பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து. ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஷீட்ஸு, டெஸ்ட் பேப்பர்ஸு, அப்புறம் அவங்க அங்கே முடிச்சுட்டு கொண்டு வர அந்த மீதி இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபோல்டர்ஸ் வேணும். அதனால நான் இந்த யூனிகார்ன் ஃபோல்டர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுச் வாங்கியிருக்கேன், யூனிகார்ன் பவுச்சு. ஸோ இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா கனியில் தான் வாங்கினேன், மினி துபாயில். ஸோ இந்த பவுச் எதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக வாங்கினேன்னா வர்ஷிகா வந்து கலர் பென்சில்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து கலர் பென்சில்ஸ்க்குன்னு ஒரு பவுச் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா கிளாத் பவுச்சுன்றதுனால உள்ள ஃபுல்லாக கரையாக ஆயிடுச்சு கலராக. ஸோ இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சதேன். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுனால இதை நான் ப்ரிஃபர் பண்ணேன் அவளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் டேக். வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வர்ஷிகாவோட லஞ்ச் பேக்கில் வந்து நான் ஒரு எல்சா நேம் டேக் ஒன்று வச்சுருந்துருப்பேன், அது மாதிரி தான். ஸோ இந்த டேக்கில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன நேமு, எந்த கிளாஸுன்றது இதில் எழுதிட்டு இந்த மாதிரி டேக் வச்சு நம்ம போட்டுக்கணும். இதை வந்து நான் மேக்ஸிமம் அவளோட லஞ்ச் பேக்கில் வச்சுருப்பேன். ஏன்னா சமைக்க லேட் ஆச்சுனாலோ ஏதாவது அந்த மாதிரினா நான் வந்து அவளோட லஞ்ச் பேக் மட்டும்தான் நாங்கள் கொண்டு போய் சப்மிட் கொடுப்போம். அப்போ வந்து அவளோட நேம் அவங்க பார்த்துக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸ் வந்து அவள் ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு அப்படின்ட்டு இல்லை. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை அவள் வீட்டில் வச்சுக்கிறதுக்கோ இல்லை எங்கேயாவது கிளாஸ் போனால் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இங்கே இருக்கிறத வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் செல்லோ டேப் வரும், இதில் வந்து ஷார்ப்னர் வருது, இதில் வந்து சிசர்ஸ் வரும், இதில் எரேசர் இருக்கும், எரேசர் எடுத்துட்டா போல். அதுக்கப்புறமா வந்து இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது உள்ளே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் ஸ்கேலும் வருது. ஸோ இது இன்பில்டாக இந்த பாக்ஸில் வந்து எல்லாமே வருது. இது வந்து ஸ்மைலி கிட்டோஸோட ப்ராடக்ட்டு. குவைட் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் வந்து இது ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம வாங்கி கொடுத்தோன்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அவங்க வச்சுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பென்சில்ஸு. நான் ஃபர்ஸ்ட் வந்து பென்சில் வாங்க வேண்டாம்னு நினச்சேன். ஏன்னா இப்போல்லாம் வந்து யாருக்கு பர்த்டேனாலுமே வந்து ரிட்டன் கிஃப்டாக ஸ்கூலில் வந்து சாக்லேட்ஸ்க்கு பதிலாக பென்சில்ஸ் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதுவே நிறையா இருந்தது. ஆனால் இந்த இயர் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீசனுக்கு தான். இது நார்மலாக இருக்காது பென்சில், நார்மல் டாம்ஸ் பென்சிலே தான். ஆனால் அதில் வந்து வர்ஷிகாவோட பேர் வந்து என்கிரேவ் ஆயிருக்கும். ஸோ எல்லா பென்சில்ஸ்லையுமே அவள் பேர் போட்டு இப்போ நிறையா பேஜில் இந்த மாதிரி செல் பண்ணுறாங்க.
நம்ம வந்து என்ன நேம்னு சொன்னால் போதும், அவங்களே என்கிரேவ் பண்ணி இல்லை பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி என்கிரேவ் பண்ணது வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பென்சில்ஸ் நான் எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பிள்ளைங்க எல்லாருமே ஒரே மாதிரி பென்சில்ஸ் தான் கொண்டு வராங்க. ஸோ அவங்க மாற்றி மாற்றி எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுனால நான் வந்து அவள் பேர் போட்ட பென்சில்ஸே அவளுக்கு இனிமேல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அதை வாங்கினேன். இதை வந்து நான் கனி ஸ்டோர்ஸில் வாங்கினேன், மினி துபாயில் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ண எரேசர் வெளியே பாப்அவுட் ஆகும். இதில் யூனிகார்ன் இருக்கிறதுனால ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது அப்படின்ட்டு இது வாங்கியிருந்தேன். ஸோ இது பாப்பாவோட ஸ்கேலு. இது வந்து ஷார்ப்னர் கீழே இருக்குது, ப்ளஸ் எரேசர் மேலே இருக்குது. இது மாதிரி வாங்கினேன் டாம்ஸ் கம்பெனியில். அப்புறம் இது அவளுக்கு கிஃப்டாக வந்தது அப்சராவில் எரேசர். இதுவும் எடுத்து வச்சுருக்காங்க, இதுவும் எரேசர் தான். ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக கொடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, ஏதாவது ஒன்று தான் கொடுப்பேன். அவள் இந்த வருஷத்துக்கு அவளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு யோகா மேட்டு. ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு அவங்க ஒரு பவுல் இது மாதிரி கொடுக்குறாங்க, பேக் மாதிரி. யோகா மேட் எதுக்குன்னா அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து யோகா கிளாஸ் நடக்கும். ஸோ அவங்க எதர் இதை கொண்டு வருவாங்க ரிட்டன், இல்லாட்டி அங்கேயே கூட வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே பெப்பா பிக் டிசைன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு மேட் தான் வாங்கியிருக்கோம். அவங்க கேரி பண்ணிக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இது வாங்கியிருந்தோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பேக் தான் பார்க்க போகிறோம். இது நான் எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ரோஷன் பேக்ஸில். ரோஷன் பேக்கோட ஆன்லைன் பர்ச்சேஸ்லேருந்து தான் நான் வாங்கினேன். அவங்க வெப்சைட்டில் இருந்தே நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா பாபி டிசைன் இருக்குது, சிங்கிள் ஜிப் தான். பேக்கில் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக் பாக்ஸு இதெல்லாமே வச்சுக்கிறதுக்கு, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு இது ஈஸியாக. ஸோ இதை வந்து நான் கனியில் நியூ துபாயில் தான் வாங்கினேன். இதை வந்து நம்ம ஃப்ளாஸ்க் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், இதை கப் மாதிரி அவள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் வருது, இதை ப்ரெஸ் பண்ணால் போதும், இது இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ அவளுக்கு ஈஸியாக இருக்கும், ஊற்றி குடிக்கிறதுனாலோ இல்லை வார்ம் வாட்டர் வேணும்னா அவளுக்கு இது வேணும் அப்படின்றதுனால நான் இதை ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்லாஸ் ஷாப்பிலேருந்து நான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதில் நான் வாங்கினது வந்து பேர் டிசைன் போட்ட மாதிரி வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஒரு ஃபோக் அண்ட் ஒரு ஸ்பூன் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வர்ஷிகா ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இயருக்கு வந்து நிறைய ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் வாங்கினேன். ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு இந்த மாதிரி ஒயிட்டில் காட்டன், இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிளாத் நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதை நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அதே மாதிரி இதோட மெஷர்மெண்ட் பாருங்கள், நல்லா இவ்வளோ பெருசுக்கு வருது. உங்கள் தாராளமாக நல்லா மூஞ்சி தொடச்சிக்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து வர்ஷிகாவுக்கான ஸ்கூல் ஷூஸ். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த பேரகான் கம்பெனியோடது ரொம்பவே பிடிச்சிருந்தது. காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, ப்ளஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால நான் பேரகான் ப்ரிஃபர் பண்ண வாங்குறதுக்கு. ஸோ மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு பேரகான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா மற்ற பெரிய கம்பெனி ஷூஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக இருந்தது. ஆனால் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி இழுத்து பார்த்தா கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த மாதிரி கேப்ஸ் எதுவுமே தெரியாமல் இருந்தது. ஸோ பேரகான் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வாங்கியிருக்கேன். ஸோ வர்ஷிகாவுக்கு வந்து 2 விதமான ஷூஸ் வரும், 2 விதமான யூனிஃபார்ம் போடுவாங்க. ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம், இன்னொன்று வந்து ஃபார்மல் யூனிஃபார்ம். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூ. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஷூ. ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 4 நாள் அவங்க இந்த ஷூஸ் தான் போட்டு போகிறாங்க. அதனால இது நல்லா பிராண்டடாகவும் இருக்கணும், இது நல்ல குவாலிட்டியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோம். லாஸ்ட் இயர் நாங்கள் எதர்ச்சியாக டெக்கத்லான் போயிருந்த போது இந்த மாதிரி ஒரு ஷூ வாங்கியிருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. 1 இயர் ஃபுல்லாக செம்ம அடி அடித்தாங்க. இப்போயுமே அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ நாங்கள் இந்த வாட்டியும் அதே மாதிரி டெக்கத்லான்லேயே போய் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இது நாங்கள் டெக்கத்லானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். டெக்கத்லானில் ஆஃபரும் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸு. இது எதுக்குன்னு நான் லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தேன். அவ்வளோ கொண்டு போகிற ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும், லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், எதில் இருந்தாலும் அவளோட நேம் நான் வந்து எப்பயுமே பேஸ்ட் பண்ணி தான் அனுப்புவேன். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃபு. ப்ளஸ் இந்த வாட்டி நான் கொஞ்சம் கலர் மட்டும் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன், பெருசாக தெரிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் இது நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் தான். இது வந்து டப்பர்வேர் ப்ராடக்ட்டில் வாங்கியிருக்கேன். இந்த வருஷம் பாப்பா கிட்ட இல்லாத கலரும் மர்மெய்ட் டிசைனும் வாங்கியிருக்கேன். ஸோ இது உள்ள வந்து ஒரு டிவிஷன் மாதிரி இருக்கும், 2 டிவிஷன் பாக்ஸ் வரும். இது கூடவே செட்டாக வாட்டர் பாட்டிலும் வருது. லஞ்ச் டவல்ஸ் மட்டும்தான் இன்னும் வரல, அதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது நான் அப்புறமா நம்ம லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் போடுவோம்ல டெய்லி, அதில் நான் காட்டுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க?